ஒரு செடியால் குளியல் அறைக்குள் துர்நாற்றம் துள்ளி கூட வராது. பாத்ரூம் மணக்கும், பார்ப்பவர்களே ஆச்சரியப்படுவாங்க. குளியல் அறை அல்லது பாத்ரூமில் துர்நாற்றம் வீசினால் அது மிகுந்த அசௌகரியத்தை ஏற்படுத்தும். இன்றைய காலத்தில் பலரும் தங்கள் பாத்ரூமில் அதிக நேரம் செலவிடுகிறார்கள். காலை எழுந்தவுடன் ஒரு புத்துணர்ச்சி தரும் குளியல் தான் நாளை நல்ல முறையில் தொடங்க உதவும். அதற்காக குளியலறை எப்போதும் சுத்தமாகவும் இனிமையான நறுமணத்துடன் இருக்க வேண்டும். மேலும் சுத்தமாக இருந்தால்தான் வீட்டில் இருப்பவர்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏனென்றால் அதில் பரவும் கிருமிகளை அப்படி. இதற்கு பல வழிகளின் மூலம் தீர்வு இருக்கிறது. அதற்காக விலை உயர்ந்த ஸ்பா ஸ்ப்ரே, பாக்கெட்டில் சுமையாக்கும் பர்ஃபியூம்கள் தேவையில்லை. நம்மிடம் உள்ள சில இயற்கை பொருட்களை கொண்டு குளியல் அறையை ஸ்பா போல புது வாசனையுடன் வைத்திருக்கலாம். செலவு குறைந்தும் எளிதில் கிடைக்கும் இந்த பொருட்களின் குளியல் அறைக்கு புதிய தோற்றத்தையும் நறுமணத்தையும் தருகிறது. சில செடிகளை குளியல் அறையில் வைப்பதன் மூலம் கிருமிகளை அழிக்கும், மேலும் சுத்த காற்றை கொடுக்கும். பாம்பு செடி, பீஸ் லில்லி, ஃபெரான் போன்ற தாவரங்கள் குளியலறை ஈரப்பதத்திலும் நன்றாக வளரும். அதோடு காற்றை சுத்தம் செய்து மென்மையான மனத்தையும் தரும். புதிய மல்லிகை, கட்ரோனியா போன்ற பூக்களை சிறிய குவளையில் வைத்து அலங்கரித்தால் அழகும் மனமும் சேர்ந்து வரும். பேக்கிங் சோடா துர்நாற்றத்தை உறிஞ்சும் இயற்கை பொருள். ஒரு சிறிய டப்பாவில் பேக்கிங் சோடாவை வைத்து சிங்க்கு கீழே அல்லது கழிவறை அருகில் வைக்கலாம். குப்பை தொட்டி, வடிகால் போன்ற இடங்களில் சிறிது தூவினாலே வாசனை குறையும். லாவெண்டர் அல்லது சிட்ரஸ் போன்ற எசென்சியல் ஆயில்களை சில துளிகள் சேர்த்தால் குளியலறை முழுவதும் புது மனம் பரவும். எலுமிச்சை மற்றும் சிட்ரஸ் பழங்கள், இவை குளியலறைக்கு தனித்துவமான மனத்தை தருகிறது. எலுமிச்சை துண்டுகள் அல்லது ஆரஞ்சு தோலை அலங்கார கிண்ணத்தில் வைத்து அதை ஜன்னல் அல்லது மேசை அருகில் வைக்கலாம். சிட்ரஸ் எண்ணெய்கள் காற்றை சுத்தப்படுத்தி பழைய துர்நாற்றங்களை போக்குகிறது. அத்தியாவசிய எண்ணெய்கள். டீப்யூசர் வைத்தால் போதும். சில துளிகள் யூக்லட்டிஸ், பெப்பர்மெண்ட் அல்லது லாவெண்டர் எண்ணெய் குளியலறையை அமைதியான ஸ்பா போல மாற்றிவிடும். டிஃப்யூசர் இல்லை என்றால் பரவாயில்லை. ஒரு காட்டன் உருண்டையில் எடுத்து டாய்லெட் பேப்பர் பின்பகுதியில் வைத்தாலும் மென்மையான மனம் பரவி நிற்கும். வாசனை சோப்புகள் மற்றும் பொருட்கள். குளியலறையில் நாம் தினமும் பயன்படுத்தும் சோப்புகள், ஷாம்புக்கள், கை லோஷன் போன்றவையும் இனிமையான வாசனையை பரப்பும். புதினா, சிட்ரஸ், மலர் வாசனை கொண்ட பொருட்களை தேர்வு செய்தால் துர்நாற்றம் மறைந்து புத்துணர்ச்சி பரவும். சுத்தமும் காற்றோட்டமும். எந்த நறுமண பொருளையும் பயன்படுத்தினாலும் குளியலறை சுத்தமில்லை என்றால் பலனில்லை. தரை, சிங்க், வடிகால் இடங்களை அடிக்கடி சுத்தம் செய்து காற்றோட்டத்தை உறுதி செய்ய வேண்டும். குளித்த பிறகு சுவர்கள், தரையை துடைப்பது, குப்பை தொட்டியை காலி செய்வது போன்ற சிறிய பழக்கங்களும் குளியலறையை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். குளியலறையில் நல்ல வாசனை மட்டுமல்ல, மனத்திற்கு அமைதியும் மிக முக்கியம். குளியலறையில் ஒளி குறைவாக இருந்தால் எளிய வாசனைக்கான விளக்குகள் அல்லது மெழுகுவர்த்திகளை பயன்படுத்தலாம். மென்மையான ஒளியும் இனிமையான மனமும் சேர்ந்து வந்தால் அது சிறிய ஸ்பா அனுபவம் போல இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் குளியல் எடுத்தாலே மன அழுத்தம் குறைந்து நாள் முழுவதும் புத்துணர்ச்சி மற்றும் உற்சாகம் கிடைக்கும்.